ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ ஆர்ஆர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் நம்பர் 14 ஐபிஎல் 2024. அதில் என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எஸ், ஆப்வியஸாக ஆர்ஆர் தான் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல வின்னுன்னே சொல்லலாம் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு குட்டி டீம் அப்படின்னே சொல்லலாம். பெரிய ஃபேன்ஸ், அதாவது பெரிய ஃபேன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ் யாருமே இல்லாத ஒரு டீம் தான் ஆர்ஆர். அண்ட் இவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே, அதாவது 2008லேருந்தே பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட்ஸை வெளியே எடுத்துகிட்டு வரதுல இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பரிச்சயம் இருக்குது இந்த டீமுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஷேன் வார்னே மட்டும் தான் ரொம்ப நல்லா போட்டுட்ருக்க ஒரு ஆள். அண்ட் அதை வச்சு தான் அவங்க கப்பும் அடிச்சிருந்தாங்க ஓப்பனிங் சீசனில். அண்ட் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து இங்கே ஹெட் கோச்சாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டீமில் தான் இருந்தாங்க. அண்ட் அதுலேருந்து நிறைய பேர் வந்து நல்லா ஷைன் ஆகி வெளியே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ விளையாடக்கூடிய ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், ஈவன் நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்கேருந்து வெளியே வந்த பிளேயர்ஸ் தான். அதுவும் முக்கியமாக சொல்ல போனோம்னா ராகுல் டிராவிடோட ஒரு கோச் இப்போது இந்தியன் டீமுக்கு வந்து அவர் தான் மெயின் கோச்சாக இருக்கார். இந்த விஷயம் எங்கேருந்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் கிட்ட இருந்து தான். ஸோ எஸ், ராஜஸ்தானுக்காக விளையாண்டுட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறமா அந்த டீம்லேயே கோச்சாகவும் இருந்தார். அதில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை வெளியே எடுத்துகிட்டு வர்றது ரீசன்னால தான் அவர் ஒரு நல்ல டீமாக ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸை. ஒரு 2 சீசன் 3 சீசனுக்குலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க டாப் 2 இல்லை 3 பொசிஷனுக்குள்ளே தான் வந்துட்டு இருந்தாங்க. பிளே ஆஃபில் வந்து தோற்று போயிட்டு தான் இருந்தாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிடோட பேர் ரொம்பவுமே வெளியே பேசப்பட்டுச்சு. சின்ன பசங்களை வச்சு இவர் இவ்வளோ பண்ணுறாரு, யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க. அந்த காரணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை கோச்சாக போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த விஷயம் எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் இப்போ பார்க்க போகிற விஷயம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மும்பை டீம்ஸ்லேருந்து. ஸோ மும்பை டீமில் ஹர்திக் பாண்டியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. யார்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்தோ, ரோஹித் சர்மா கிட்ட இருந்தோ இல்லை, ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தான். எனக்கு இதுதான் விஷயம் புரியல. இந்த 2 மாதத்துக்காக தான் ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாட போகிறாரு. அது தவிர்த்து மற்ற நிறைய லீக்ஸ் நடந்துகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அவர் மும்பைக்காக விளையாடலை. இந்த ஒரே ஒரு பெரிய சீசன் இருக்குது. அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் விளையாடுறதுக்காக மக்கள் இவ்வளோ வெறுக்கலாமா வரன்றது எனக்கு சுத்தமாகவே புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் ஒரு இந்தியன் பிளேயர் தானே. அவர் இந்தியன் டீமுக்காக தான் விளையாடுறாரு. அதுவுமே பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட் ஆல்ரவுண்டர் இவர். ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ இருந்தால் கூட அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக 1 or 2 இயர்ஸில் நடந்துடலாம். ஆனால் ஒரு ஆல்ரவுண்டராக நமக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்டு இவரை வச்சு தான் ஃப்யூச்சர் இந்தியாவையும் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கேப்டன் வரும்போது இவர் பேர் தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. அண்டு வேர்ல்டு கப் டீமுக்கும் இவரை தான் கேப்டனாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறையா டாக் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிசிஐ சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை, ரோஹித் சர்மா தான் 2024 வேர்ல்டு கப்பை லீட் பண்ணி போவார், ஹர்திக் பாண்டியா அந்த டீமில் இருப்பார், அவரோட ஃபிட்னஸை பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இருப்பார். ஏன்னா இப்போ நல்லா தான் மேட்ச் விளையாண்டுருக்காரு. எந்த ஒரு இன்ஜூரி இல்லாமல் இந்த ஐபிஎல் சீசனை முடிக்கணும். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இந்தியன் டீமுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது வேர்ல்டு கப் டீமுக்காக. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷவுட் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே தப்பு. ஸோ முக்கியமாக சொல்லலாம் பூயிங்னு சொல்லுவாங்க. அதை தான் ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தார் ரோஹித் சர்மா மெயினாக. வான்கடே ஸ்டேடியமில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். யாராச்சும் இந்த மாதிரி பண்ணாங்க, பூயிங் இல்லைனா இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள ஸ்டேடியம்லேருந்தே வெளியே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அஃபிஷியலாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணதுக்கப்புறமாவும் மக்கள் சொல்ல தான் இருந்தாங்க. அதைத்தான் ரோஹித் சர்மா வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு குட் சைன் ஃப்ரம் ரோஹித் சர்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன், இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருந்தவர், ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்க ஒரு கேப்டன். மும்பை டீமுக்கு சொல்லப்போனால் சிஎஸ்கே லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இவர் தான் லாங் சாம்பியனாக இருந்தார். அதாவது 5 வருஷம் சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்த ஒரே கேப்டன் இவர் மட்டுமா தான் இருந்துகிட்டு இருந்தார். அண்டு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்கிறதுல பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அண்டு ஹர்திக் பாண்டியா இவரை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி இவர் சொல்கிற விஷயங்களும் கேட்டுட்டு நடந்தால் இன்னுமே அவருக்கு அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் இதை கவர் பண்ணி, நிறையா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்து இது கவர் பண்ணி ஆர்டிகல்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நிறையா ரீட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2023 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க. 2024 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க. 2023 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க. 2024 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க. 2023 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க. 2024 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 வேர்ல்டு கப் வந்து வி
எல்லா ஒரு செக்யூரிட்டியும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். அவரே லைட்டாக பயந்து தான் இருப்பார். அண்டு இவர் கட்டி பிடிச்சிட்டு அப்புறமா செக்யூரிட்டிஸ் வந்து இவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவரே ஓகே போதும்னு சொல்லிட்டு விட்டுருந்தார். ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. அதனாலேயே இந்த பூயிங்கும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பட் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஹர்திக் பாண்டியாவும் வரக்கூடிய ஒரு ஆள் தான், அது கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான். ஸோ தட் இவரையுமே நம்ம ஒரு கொண்டாடலைனாலுமே அமைதியாவது இருக்கலாம்னு தான் என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.